வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தலைவலியால் துடிதுடித்த இளம்பெண், மருத்துவர்கள் சிகிச்சையால் கண்முகம் வீங்கி வாய் திறக்க முடியாத சோகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவில் புளோரிடா பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் 3 தடுப்பூசிகளை ஒரே நேரத்தில் போட்டுக்கொண்டதால் அவரது உடல்நிலை மோசமாகிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புளோரிடா சேர்ந்த அலெக்சில் லாரன்ஸ் என்ற 23 வயது பெண். இவருக்கு கலிபோர்னியாவில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் டெட்டன்ஸ் நிமோக்கல் மூளை காய்ச்சல் தடுப்பூசிகளை செப்டம்பர் 17ஆம் தேதி ஒரே நேரத்தில் செலுத்தியுள்ளார். இவர் தடுப்பூசிகளை போட்ட 10 நிமிடங்கள் கழித்து அவரது உடல்நிலை மாற்றங்கள் நிகழ்ந்தது. அவருடைய கண்கள் வீங்க ஆரம்பித்தது. பிறகு பார்வை பறிபோனது. இதனால் பதறிய அந்த பெண்ணால் எதையும் சொல்ல முடியாத அளவுக்கு வாய் திறக்க முடியல. தோலின் நிறம் மாறியுள்ளது. பார்ப்பதற்கு ஆளை அடையாளம் தெரியாமல் போய்விட்டாங்க. இரத்தத்திலும் கோளாறு ஏற்பட்டு விட்டது. அந்த பெண்ணிடம் மருத்துவ காப்பீட்டு இல்லாததால் லாஸ் ஏஞ்சலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அங்கு அவருக்கு மாற்று சிகிச்சை தரப்பட்டது. தான் பாதிக்கப்பட்டு குறித்த அந்த பெண் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோவை பகிர்ந்திருக்காங்க. பெண் வீங்கிய கண்களுடன் கருப்பு ஊதா நிறத்தில் கழுத்து நெற்றி பகுதியில் மாறிய தோலுடன் உடல் முழுவதும் சிவப்பாய் முடிகள் உடைந்து காணப்பட்டது. அந்த பெண் கூறுகையில், எனக்கு தடுப்பூசி போடும்போது மருத்துவமனை நிர்வாகம் எதையும் செய்துவிட்டால்தான் என் முகம் இப்படி மாறிவிட்டது. என் கழுத்தை பாருங்க, என் முகை நெற்றியை பாருங்க. இப்போது பேசுவதற்கு காரணம் எனக்கு நடந்தது யாருக்கும் விடக்கூடாது என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தத்தான் இருக்கிறது. நான் உண்மையிலே பயந்து விட்டேன். என் உடலில் எல்லா இடங்களிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ உலகமே என் நிலையை பார்க்க வேண்டும். நான் தடுப்பூசி போட்ட மருத்துவமனை என்னை கொலை செய்ய முயற்சித்துள்ளது. நிறைய மருந்துகள் அவற்றில் ஏற்றினாங்க. நான் மருந்தும் கேட்கவில்லை என தெரிவித்ததாங்க. கடந்த ஜனவரி மாதம் இவருக்கு அரிதான இரத்த குறைபாடு இருப்பதாக பாதிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் தனது உடல்நிலை தானே சரி செய்து கொள்ளலாம் முயற்சித்தாங்க. அவங்க எந்த சிகிச்சையும் மேற்கொள்ளவில்லை. ஆனால் திடீரென அவருக்கு தீராத தலைவலி வந்துவிட்டது. இதற்கு சிகிச்சை எடுக்க கலிபோர்னியா மருத்துவமனையில் சென்ற போதுதான் மருத்துவர்கள் அவர் தடுப்பூசிகளை போட வேண்டும் என்று அறிவித்திருந்தாங்க. முதல்ல அந்த பெண் தனது மத காரணங்களால் கூறி மறுத்தாங்க. ஆனால் மருத்துவர்கள் தன்னை கட்டாயப்படுத்தி தடுப்பூசி செலுத்தி தெரிவித்தாங்க. மருத்துவமனை சட்டப்படி அவரை இதுவரை செலுத்திக் கொள்ளாத தடுப்பூசிகளை செலுத்த கொண்டதால் சிகிச்சை தருவாங்க. இந்த 3 ஊசிகளையும் அவர் குழந்தையில் போட்டுக்கொள்ளவே இல்லையாம். அந்த பெண் பார்த்தீங்கன்னா ஊசி போட்டுக்கொண்டதும் அவருடைய கண்கள் எரிந்து உடலில் அரிப்பு ஏற்பட தொடங்கியது. அவரது கழுத்தை கீழே இறக்க முடியாமல் வலியால் கதறி அழுதிருக்காங்க. தலைக்கு வலிக்கு வந்த பெண். அந்த பெண்ணுக்கு மருத்துவமனை நிர்வாகம் தீராத வலியை கொடுத்து விட்டது. பொதுவாக சளி காய்ச்சல் இருந்தாலே மருத்துவர்கள் தடுப்பூசிகளை போட மாட்டாங்க. ஆனால் இந்த பெண்ணுக்கு எப்படித்தான் 3 தடுப்பூசிகளை ஒரே நேரத்தில் போட்டாங்கன்னே தெரியல. மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு போடும்போது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சிறிய டோஸ்களை போடுவாங்க. ஆனால் இவங்க மொத்த டோஸ்களையும் அந்த பொண்ணுக்கு செலுத்தி விட்டாங்க என சந்தேகம் எழுகிறது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.